ஸ்வீடிஷ் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அவங்க 110 கோடி ரூபா கொடுத்தாங்க. இதை வாங்கிய வனத்துறை என்ன பண்ணுது, ஏரிகளில் கருவ மரங்களை வளர்க்குறது, மாடு மேயக்கூடிய இடங்களில் தைல மரத்தை நடக்கிறது. இதை நம்ம எல்லாரும் அதை உள்ளே புகுந்து ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது தெரிஞ்சது, ஸ்வீடனோட இந்திய அரசாங்கம் கையெழுத்து போடும்போது தெளிவாக கையெழுத்து போட்டிருக்குது. என்ன கையெழுத்து போட்டிருக்குன்னா, சமூக நலக்காடுகள் என்பது அந்தந்த கிராம பகுதியில் உள்ள சமூக நலனை பேணுவதாக இருக்கணும். ஆனால் ஏரியில் தண்ணி நிறுத்தணும், ஒவ்வொரு ஆண்டும் வண்டல் அள்ளி கொண்டு போய் நிலத்தில் கொட்டணும், குளம் ஆழமாகணும், நிறைய நீர் கொள்ளணும். அதில் போய் கருவ மரத்தை முள் மரத்தை நட்டுட்டா அது வண்டல் அள்ளப்படவும் இல்லை, வயல் செழிக்கவும் இல்லை, ஏரியில் தண்ணி கொள்ளளவும் கூடலை.